இந்த வீடியோவில் ஒரு ஏஐ ஏஜெண்ட்டை செஷன் அண்ட் ரன்னர் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபஸ்ட்டு ஏன் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோஸ்லேயும் கூகுள் ஏடிகேவோட இன்பில்ட் யூஐ தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த இன்பில்ட் யூஐயில் இப்போ நம்ம பார்க்க போகிற செஷன் அண்ட் ரன்னர் காம்போனன்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம மேனுவலாக அதை க்ரியேட் பண்ண மாட்டோம். இது லோக்கலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். பட் நம்ம ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணும்போது இந்த பில்ட்இன் யூஐயை நம்ம ரிலை பண்ணி இருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இந்த செஷன் அண்ட் ரன்னர் கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் போன வீடியோவில் நம்ம ரன் டைமோட ஃப்ளோ பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு யூசர் இன்புட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு நடுவில் என்ன நடக்குதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு ஒரு குட்டி ரீகேப்பிங்கை கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இங்கே ஒரு யூசர் ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த இன்புட் கூட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் ஐடியுமே போகும். ஸோ இந்த செஷன் ஐடிங்கிறது அந்த பர்டிகுலர் செஷனோட யூனிக் ஐடி அண்ட் யூசருக்கும் ஏஜென்ட்டுக்கு உண்டான கான்வர்சேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த செஷனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸும் இப்போது ரன்னருக்கு போகும். ஸோ இந்த ரன்னர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ இந்த சர்வீசஸில் நம்ம என்ன கொடுத்துருப்போம், அதாவது இந்த ரன்னர் இன்ஸ்டன்ஸ்லேயே நம்ம என்ன கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருப்போம். அண்ட் மெயினாக என்ன ஏஜென்ட் ரன் பண்ணணும் அண்ட் செஷன் சர்வீஸ். ஸோ இந்த செஷன் சர்வீஸ் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மல்டிபிள் செஷன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் இருக்கிற செஷன்ஸை மேனேஜ் பண்ணுவோம். இப்போது நம்ம கொடுத்துருக்கிற செஷன் ஐடி இந்த செஷன் சர்வீஸில் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் செஷனை திருப்பி ரன்னருக்கு செஷன் சர்வீஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இங்கே நமக்கு இன்புட்டாக கிடைக்குது. ஸோ இப்போ ரன்னர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஏஜென்ட்டை ரன் பண்ணும் அண்ட் அதுக்கு இந்த செஷன் டீட்டெயில்ஸை பாஸ் பண்ணும். இப்போது இந்த பிளாக்ல ஏஜென்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கும் அண்ட் ஃபைனலாக ஏஜென்ட் ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டோட ஃபைனல் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அண்ட் அந்த ரெஸ்பான்ஸை திருப்பி ரன்னருக்கு ஈல்ட் பண்ணும். அண்ட் இப்போது ரன்னர் அந்த ஈவெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி யூசருக்கு அதை ஸ்ட்ரீம் பண்ணிடும். ஸோ தட் யூசருக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம கோடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் இருக்குது, agent.py main.py. agent.pyல தான் நம்ம எல்எல்எம் ஏஜென்ட் இருக்கும் அண்ட் main.pyல நான் ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம ரன் பண்ணுவோம் அண்ட் இந்த அப்ளிகேஷன்லேருந்து தான் நம்ம ஏஜென்ட்டை கால் பண்ணுவோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப் ஆர் ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்டில் பேசிக்காக நம்ம ஒரு செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதோட கவுண்ட் எத்தனை இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுவோம். அண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இனிஷியலைசேஷன். ஸோ அந்த ஸ்டேட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் அண்ட் நம்ம query பண்ணி அந்த ஃப்ரூட்ஸோட கவுண்ட்டை ஏஜென்ட்டை சொல்ல வைக்கிறோம். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெச் கவுண்ட்டுன்னு ஒரு டூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம், ஐட்டம் அண்ட் டூல் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த ஐட்டம்ங்கிறது என்னென்னா நம்ம என்ன ஃப்ரூட் நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் தான் இந்த ஐட்டமில் வரும். ஸோ அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அண்ட் டூல் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற டூல் கான்டெக்ஸ்ட் கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த டூல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஐட்டமை வச்சு அதோட கவுண்ட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணோம். அது எப்படி செக் பண்ணுறோன்னா டூல் கான்டெக்ஸ்ட்லேருந்து ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி அந்த ஐட்டம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம செஷனில் இருக்கும் அண்ட் இந்த ஸ்டேட்டுங்கிறது ஒரு டிக்ஷனரி மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்ஷனரி மேப்பிங்கில் நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரூட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அப்படி இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூவை எடுக்கிறோம். ஸோ இன்கேஸ் நான் ஸ்டேட்டில் ஆப்பிள்ஸ் 5 அப்படின்னு மேப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இங்கே நான் ஆப்பிள் பாஸ் பண்ணும்போது எனக்கு 5 தான் கவுண்ட்டாக கிடைக்கும். அப்படி நான் கொடுத்துருக்கிற ஐட்டம் அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு கவுண்ட் தான் ரிட்டர்னாக கிடைக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் இன்டீஜர் தான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபங்க்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் டூல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது ரூட் ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பேராமீட்டர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெச் கவுண்ட் டூல் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் பாஸ் தி ஐட்டம் ஆஸ் அ சிங்குலர் அண்ட் இன் லோவர் கேஸ் ஆஸ் அன் ஆர்குமெண்ட். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இப்போ நம்ம ஆப்பிள்ஸ்னு கொடுத்தாலுமே இது ஆப்பிள்னு சொல்லி தான் பாஸ் பண்ணோம். ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் ஒரு கீயை பர்டிகுலர் வேல தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஈவன் தோ ப்ளூரல் ஃபார்மில் இன்புட் கொடுத்தாலுமே அதை சிங்குலராக பாஸ் பண்ண சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துருக்கேன். ஹவு மெனி பொட்டேட்டோஸ் ஆர் தேர் அப்படின்னு நான் கேட்டால்
ஆர்குமெண்ட் பொட்டேட்டோவாக தான் போகணும். இந்த ஆர்குமெண்ட்டுங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்த இந்த ஐட்டம். ஸோ இந்த ஐட்டம்ங்கிறது பொட்டேட்டோவாக தான் போகணும் அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் கவுண்ட் எடுன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் கவுண்ட் 0 அப்படின்னு இருக்குன்னா அந்த ஐட்டம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஏஜென்ட் ஃபைல் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மெயின் ஃபைலுக்கு வருவோம். ஸோ இந்த மெயின் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேங்கிறனால அதுக்கு ரிலேட்டடான சில மாடியூல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செஷன்லேருந்து இன்மெமரி செஷன் சர்வீஸ் அண்ட் ரன்னர்ஸ்லேருந்து ரன்னர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம செஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ரன்னர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம ஏஜென்ட் ஃபைல்லேருந்து ரூட் ஏஜென்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் தென் ஒரு செஷன் சர்வீஸ் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த செஷன் சர்வீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம செஷன் க்ரியேட் பண்ணுறதோ அல்லது கெட் பண்ணுறதோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை குளோபலாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்பில் வெப்சாக்கெட் ரவுட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கனெக்ஷன் அக்செப்ட் ஆனதுக்கப்புறமா டேட்டாவை ரிசீவ் பண்ணி அந்த டேட்டாவை டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 வேரியபிளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஒன்று செஷன் ஐடி, இன்னொன்று query. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒயிட் போர்டு எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வந்து ஒரு query கேட்குறாங்க. ஸோ யூசர் கொடுக்குற இன்புட் தான் query அண்ட் அது கூடவே ஒரு ஐடி பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன், அதுதான் செஷன் ஐடி. ஸோ இன்கேஸ் இந்த செஷன் ஐடி நமக்கு வரல ஆர் இந்த செஷன் ஐடி நன்னா இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நான் இந்த கிரியேட் நியூ செஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த கிரியேட் நியூ செஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புது செஷனை க்ரியேட் பண்ணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செஷன் சர்வீஸில் கிரியேட் செஷனுங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு புது செஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஆப் நேம், யூசர் ஐடி அண்ட் ஸ்டேட். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டேட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் 5 ஆரஞ்ச் 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சில பிரிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த செஷன் ஐடி தான். ஸோ ஒரு செஷன் க்ரியேட் ஆகும்போதும் அதுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி வந்து பார்த்திங்கன்னா செஷன் சர்வீஸ் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஐடியை ரீட்டைன் பண்ணி தான் நம்ம கான்வர்சேஷன்ஸை பில்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ புது செஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஏஜென்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த 2 லைன் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ரன் ஏஜென்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி எப்போல்லாம் ரெஸ்பான்ஸ் வருதோ அப்போல்லாம் அதை வெப்சாக்கெட்டுக்கு சென்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது. ஸோ இந்த ரன் ஏஜென்ட்டில் தான் நம்ம ரன்னரை க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரன் ஏஜென்ட் ஃபங்க்ஷனை இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னர் இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கு நம்ம ஆப் நேம், ஏஜென்ட் அண்ட் செஷன் சர்வீஸ் 3 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இதையுமே நான் ஒயிட் போர்டில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ ரன்னரோட கிளாஸ் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிட்டு என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரன்னர் இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ரன் அசிங்க் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏஜென்ட்டை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அந்த ரன் அசிங்கில் நான் யூசர் ஐடி பாஸ் பண்ணுறேன், செஷன் ஐடி பாஸ் பண்ணுறேன் அண்ட் தென் நியூ மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு types.content ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு LLMக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும்போது அது ஒரு பர்டிகுலர் டைப்பில் தான் அனுப்பணும். அதுக்கு தான் இந்த types.content நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். ஒன்று வந்து ரோல், இன்னொன்று வந்து பார்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அந்த லிஸ்ட்டில் நான் வந்து டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம query வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த query என்ன வேணால் இருக்கலாம். லைக் how many apples do you have அப்படின்ற மாதிரி என்ன query வேணாலும் இருக்கலாம். அந்த சிம்பிள் இங்கிலீஷ் queryயை நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கும் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதாவது எப்போல்லாம் ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ஈவெண்ட்டில் இஸ் ஃபைனல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த இஸ் ஃபைனல் ரெஸ்பான்ஸுங்கிற மெத்தட் வந்து எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் எப்போ அதோட எக்ஸிக்யூஷனை முடித்து இதுதான் ஃபைனல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுதோ அப்போ தான் இது வந்து ட்ரூ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் க்ரியேட் ஆகும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த ஈவெண்ட்டில் .content.parts ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன் இதை செக் பண்ணுறேன்னா இந்த பார்ட்ஸ்குள்ளே தான் நம்மளோட LLM ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே எடுக்கிறேன். ஃபைனல் ரெஸ்பான்ஸில் content.partsல ஸோ இந்த பார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி இன்புட்டில் பார்த்த மாதிரி ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் பேராமீட்டர் நான் எடுக்கிறேன். அண்ட் அதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஈல்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபைனல் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும்.
அண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ்ன்ற வேரியபிளுக்கு வரும். ஸோ இதை தான் நம்ம வெப்சாக்கெட்டுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெர்டெக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ டாக்குமெண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிளியராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கூகுள் க்ளவுட் ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட மோஸ்ட்லி ஆல்ரெடி இருக்கும். அப்படி இல்லைனா அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெர்டெக்ஸ் ஏபியை எனேபிள் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் gcloud CLI பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் இதுவுமே ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் த கூகுள் க்ளவுட் CLIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு .env ஃபைல் உங்கள் ஃபோல்டரில் இருக்கணும். அண்ட் அந்த ஃபைலில் இந்த 3 வேரியபிள்ஸை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஐடி அண்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஐடி எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கூகுள் க்ளவுட் கன்சோல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து காட்டும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஐடி இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் US சென்ட்ரல் யூஸ் பண்ணுறேன். பட் உங்களுக்கு எந்த ரீஜன் கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த ரீஜனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த கமாண்டை உங்களோட டெர்மினலில் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌசரில் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு அசோசியேட் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆத்தென்டிகேட் பண்ணதும் இன்னொரு விண்டோவில் யூ ஆர் நோ ஆத்தென்டிகேட்டட்னு காட்டும். விச் மீன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆத்தென்டிகேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் யுவிகான் வச்சு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் வெப்சாக்கெட் ரவுட்டில் நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜில் செஷன் ஐடி நல். ஸோ நம்மக்கிட்ட இப்போ எந்த ஆக்டிவ் செஷனும் இல்லை. ஸோ அதை நான் நல்லுன்னு வச்சுருக்கேன். குவெரியில் பார்த்தீங்கன்னா ஹே ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டூ யூ ஹேவ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சாக்கெட் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் கொஸ்டினை சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அண்ட் மீன்வைல் நம்ம ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட்டும் ரன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது செஷன் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் நம்ம ஸ்டேட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டேட்டில் ஆல்ரெடி 5 ஆப்பிள்ஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ரெஸ்பான்ஸ்லேயும் we have 5 ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே கூல். இப்போது நம்ம ஒரு புது செஷன் க்ரியேட் பண்ணி நம்ம ஏஜென்ட்டை ரன்னர் வழியாக ரன் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸை கொண்டு வந்துட்டோம். வாட் இஃப் இப்போ எனக்கு அதே செஷனில் இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே பார்த்துட்டோம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தவிர. அது என்னென்னா கெட் எக்ஸிஸ்டிங் செஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஃப் கண்டிஷனில் செஷன் ஐடி இருக்குது அப்படின்னா நான் இந்த கெட் எக்ஸிஸ்டிங் செஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்ம செஷன் சர்வீஸ் இன்ஸ்டன்ஸில் க்ரியேட் செஷன்ற ஒரு மெத்தட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதே மாதிரி கெட் செஷன் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த கெட் செஷனில் நம்ம ஆப் நேம் யூசர் ஐடி அண்ட் செஷன் ஐடி பாஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் இந்த செஷன் ஐடி வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட செஷனை வந்து இங்கே ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்ம செஷனை ரிட்ரீவ் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ரன் ஏஜென்ட் ஃபங்க்ஷன் தான். இப்போது நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு செஷன் ஐடியை ரீட்டைன் பண்ணி நம்மளோட குவெரியை பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம இப்போது போஸ்ட்மேன்லி செக் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு செஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த செஷன் ஐடியை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸும் கொடுத்துருந்தோம். இப்போ ஹவு மெனி ஆரஞ்சஸ் அப்படின்னு நம்ம ஹவு மெனி ஆரஞ்சஸ் டூ யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் ஏஜென்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது ப்ளூரலில் கொடுத்தாலுமே சிங்குலராக கொடுக்கணும் அண்ட் அப்பர் கேஸில் இருந்தாலுமே லோவர் கேஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதையுமே செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆரஞ்சஸ்னு கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்புட் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா we have 10 ஆரஞ்சஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே சூப்பர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம். ஸோ இதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது கொடுத்தா ஏஜென்ட் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஹவு மெனி பொட்டேட்டோஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு நம்ம ஏஜென்ட் எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டட் ஆன்சர் we are அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லணும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவாக சொல்லியிருக்கு. அதாவது we have 0 potatoes, it looks like potatoes are out of stock.
ஸோ சூப்பர், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம ஏஜென்ட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு செஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆஸ் வெல் as ஒரு ரன்னர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் ஏஜென்ட் ரன்னர் வழியாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறதையும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.